Hi friends, welcome to our channel. நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னைக்கு மேங்கோ ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு சைஸ் மாம்பழம் எடுத்து அரைச்சி விழுதாக நான் அளந்து எடுத்திருக்கேன். ஏன்னா மாம்பழத்துக்கு சீனி போட்டோன்னா சரியாக வராது. அதனால் நம்ம அரைச்ச விழுதை அளந்துக்கணும். இப்போ ஜாம் செய்கிறதுக்கு எப்போவுமே ஒரு கப்பு விழுதுன்னா ஒரு கப்பு சரிக்கு சரி தான் சீனி போடுவோம். ஆனால் மாம்பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அந்த மாம்பழத்தோட டேஸ்ட்டை பார்த்துக்கிட்டு சீனி சேர்த்துக்கணும். இது நல்ல இனிப்பாக இருக்குது, அதனால் அரை கப்பு சீனி எடுத்திருக்கேன். இப்போ லெமன் அது பாதி அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ இந்த பேனில் இந்த ஒரு கப்பு மாம்பழம் விடுது இதை நறுக்கி அப்படியே மிக்சியில் அரைச்சிக்கணும். இல்லை கையில் மசிக்க வந்தாலும் மசிச்சுக்கலாம். ஒரு பீஸ் சின்ன சின்னது கிடந்தாலும் அது நல்லா தான் இருக்கும். அப்புறம் சீனி, இந்த லெமன் ஜூஸை கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். லெமன் எதுக்கு போடுறோம்னா இந்த சீனி மாம்பழத்தோடு சேர்ந்து அப்படி முட்டாய் மாதிரி கிறிஸ்டல் மாதிரி ஆகிடும். அதை லெமன் ஊற்றுறதுனால அது மாதிரி ஆகாது. இப்போ லெமனை ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்படி ஊற்றிட்டோன்னா அந்த சீனி ரொம்ப சில சமயம் சீனி ஆறின பிறகு அப்படி கட்டி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாது. இப்போ ஓரளவு திக்காக வந்துடுச்சு. நம்ம போட்டு சீனியெல்லாம் கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். அதாவது இந்த மாதிரி கரண்டியில் இப்படி எடுத்து பார்த்தோம்னா அது விழுகாமல் அப்படி வி ஷேப்பில் நிற்கணும். அந்த மாதிரி வரைச்ச நம்ம அடுப்புலேருந்து இறக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது அப்படியே விழுந்துருது. அதனால் இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்படி எடுத்து பார்த்தோன்னா விழறதும் மெதுவாக விழுது. இங்கே பாருங்கள், அப்படியே இந்த ஸ்பேட்டுலால் அப்படியே நிற்குது. இப்போ ஜாம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது பார்க்க கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு ட்ராப் எடுத்து தண்ணிக்குள்ளே அப்படியே விட்டோன்னா அப்படியே கரையாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து எடுத்துடலாம். கரையவே இல்லை, நான் போட்டது அப்படியே இருக்குது. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் இது தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆற ஆற அப்படியே இறுகிடும். ரொம்ப இறுகி எடுத்தோன்னா நம்ம முட்டாய் மாதிரி ஆகிடும். அப்புறம் நம்ம ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ண வராது. இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். இது ஆறுனதும் நல்ல ஜாம் கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ ஜாம் ரெடி ஆயிடுச்சு. ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.